அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ் ஈழமும் தமிழர் தாயகமும் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கின்ற அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் தமிழ் இன உணர்வாளர்களும் தமிழ் ஈழ விடுதலையை நேசிக்கின்ற அனைத்து இளைய தலைமுறையிலும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். காரணம், தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைபெற்ற வழக்கில் புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது, பயங்கரவாத பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இது உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ விடுதலையை நேசிக்கின்ற அனைவருக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த செய்தி நம் காதுகளில் எட்டிய இந்த சூழலில்தான் எதிர்வரும் 6ஆம் தேதி நம்முடைய உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார்கள். இந்த மாநாட்டில் தொன்று தொற்று இன்று வரை தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழின உணர்வாளர்களும் செயல்பாட்டாளர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். வரலாற்று பேராசிரியர் பெருமக்களும் தமிழீழ விடுதலைக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டில் களப்பணி ஆற்றி வருகின்ற போராளி இளைஞர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாடு என்பது இன்றைய இந்திய அரசு எமது ஈழ விடுதலைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துவிடக்கூடாது என்கிற கருத்தியலை மிக வலுவாக தமிழகத்தின் அரசின் ஊடாக இந்திய அரசுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையப் போகிறதை தவிர வேறு எந்த நோக்கத்திற்கும் இந்த மாநாடு கூட்டப்படவில்லை என்பதை நமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது ஒரு உன்னதமான ஒரு நோக்கம். அந்த உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில், அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நமக்குள் இருக்கின்ற மன ஆச்சரியங்களை, கருத்து வேறுபாடுகளை, ஏற்ற தாழ்வுகளை கலைந்தெறிந்து நாம் இதில் ஒன்று கூட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கின்ற இந்திய பேரரசினுடைய அனுசரணையின்றி, ஆதரவின்றி ஈழ விடுதலை சாத்தியம் இல்லை என்பதை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆக இந்த சூழலில் ஐயா அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியின் ஊடாக இந்திய பேரரசு ஈழ விடுதலைக்கான தனது குரலை அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் அதற்கான தடையாக இந்திய அரசு தன்னுடைய செயலை எதிர்வரும் காலங்களில் ஆற்றக்கூடாது என்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்திருப்பார்கள் என்று நாம் கருதுகிறோம். ஆக மதிப்பிற்குரிய ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்தது என்பது ஏதோ பாரதிய ஜனதாவுக்கு ஆள் பிடிப்பதற்காகவும் பாரதிய ஜனதா அரசை தூக்கி பிடிப்பதற்கும் என்கிற ஒரு கருத்து நம்முடைய உணர்வாளர்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த கருத்துக்களை ஐயா அவரிடம் கேட்டு நாம் தெளிவு பெற வேண்டுமே தவிர நாம் நமக்குள் ஒருவருக்கொருவர் ஒரு கற்பிதங்களை உருவாக்கி நாம் ஒரு முதல் முயற்சியை நாம் தடுக்க வேண்டாம் என்பது எனது பார்வை. அந்த அளவிலே இந்த முதல் முயற்சியாக தமிழீழம்தான் தமிழர்களின் தாயகம் என்கிற அந்த ஒற்றை முழக்கத்தோடு, அந்த ஒற்றை கோரிக்கையோடு நமது தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் முன்வைத்த அந்த தனித்தமிழ் ஈழ கனவை கண்டுகொண்டிருக்கிற தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எமது உறவுகளும் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த 6ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த மாநாட்டில் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். நமக்கான ஒற்றுமை உணர்வோடு ஈழத் தமிழர்களின் நீண்ட நெடிய விடுதலை போராட்டத்தை அங்கீகாரம் செய்வதற்கான அனைத்து அழுத்தங்களையும் கொடுப்பதற்கான பணிகளை நாம் மேற்கொள்வோம். ஒன்று கூடுவோம், வாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.